வாளறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன காணொளியில முற்கால சாளுக்கியர் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில வேங்கி சாளுக்கியர் அப்புறம் ராஷ்டிரகூடர் இவங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. இரண்டாம் புலிகேசியன் கிபி 615ல வேங்கி மேல படையெடுத்து அதை ஆண்டுகிட்டு இருந்த விஷ்ணு குண்டின வம்சத்து மன்னனை தோற்கடிச்சான் அப்படிங்கிறதையும், கைப்பற்றின வேங்கி பகுதிக்கு தன்னோட தம்பியான விஷ்ணுவர்தனை கிபி 624ல ஆளுநரா நியமிச்சான் அப்படிங்கிறத பத்தியும் போன காணொளியிலேயே பார்த்தோம். இரண்டாம் புலிகேசியன் கிபி 642ல இறந்ததுக்கு அப்புறம் விஷ்ணுவர்தன் தன்னோட சுதந்திரத்தை அறிவிச்சுக்கிட்டான். வேங்கி சாளுக்கியர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால இவங்க குறிப்பிடப்படுறாங்க. இவங்க கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க. இருந்தாலும் தங்களோட ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில பேசப்பட்ட தெலுங்கு மொழிக்கு பல்வேறு ஆக்கங்களை இவங்க செஞ்சாங்க. இவர்களோட தொடக்க கால தலைநகராக பிஷ்டபுரா இருந்துச்சு. பிற்காலத்துல வேங்கி மற்றும் ராஜமுந்திரி போன்ற தலைநகரங்களும் இருந்துச்சு. முதல் அரசனான விஷ்ணுவர்தன் நெல்லூர்ல இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் உள்ள நிலப்பரப்பை ஆண்டு வந்தான். கிபி 624ல இருந்து 1061 வரை தொடர்ச்சியா 28 மன்னர்கள் வேங்கிய ஆண்டிருக்காங்க. ராஷ்டிரகூடர்கள் மற்றும் மேலை சாளுக்கியர்களோட வேங்கிய கைப்பற்ற பல்வேறு முறை படையெடுப்பு செஞ்சிருக்காங்க. இத சமாளிக்க தமிழ்நாட்டுல வலிமையா இருந்த சோழர்களோட வேங்கி சாளுக்கியர்கள் திருமண உறவை வழிபடுத்திக்கிட்டாங்க. கிபி 1070ல சோழ மன்னர் பொறுப்பை சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த குலோத்துங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வேங்கி சாளுக்கிய வம்சம் இல்லாம ஆயிட்டு. வேங்கி சோழ பேரரசோட இணைக்கப்பட்டுச்சு. வேங்கி சாளுக்கியர்கள் பத்தி பார்த்துட்டோம். இனி ராஷ்டிரகூடர்கள் பத்தி பார்க்கலாம் வாங்க. முற்கால சாளுக்கிய மன்னர்களுக்கு நிலப்பரப்புகளாக இருந்த ராஷ்டிரகூடர்கள் 753ல சாளுக்கிய மன்னனான 2ஆம் கீர்த்திவர்மனை ஜெயிச்சு நாட்டை கைப்பற்றிக்கிட்டாங்க. ராஷ்டிரகூடர்களோட பூர்வீகம் பத்தி பல்வேறு கருத்து ஆய்வாளர்கள்கிட்ட இருக்கு. இவங்க கன்னடர்கள் அப்படின்னும், ரெட்டியார்கள் அப்படின்னும், மராத்தியர்கள் அப்படின்னும், பஞ்சாபியர்கள் அப்படின்னும் ராஷ்டிரகூடர்கள் குறித்து ஏகப்பட்ட கருத்து முன்வைக்கப்பட்டு வருது. இருந்தாலும் கிபி 6ஆம் நூற்றாண்டுல ஆதிக்கம் செலுத்திய ராஷ்டிரகூடர்களின் தொடக்க கால ஆட்சி பகுதியா கர்நாடகாவின் குல்பார்கா இருந்துச்சு. சாளுக்கியர்கள மாதிரியே இவங்களும் கன்னட மொழியோட வளர்ச்சிக்கு பங்கு அளிச்சிருக்காங்க. இவர்களோட தலைநகரா இப்போ இருக்கிற வட கர்நாடகாவின் மானியகேதா இருந்துச்சு. தந்தி துர்கா அப்படிங்கிறவன் சுதந்திர ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவனான். தந்தி துர்கா 2ஆம் கீர்த்திவர்மனை தோற்கடிச்சு கிபி 753ல சுதந்திரத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் குஜராத்து, மால்வா, கலிங்கம் உள்ளிட்ட பகுதிகளை ஆண்ட மன்னர்களை ஜெயிச்சான். இருந்தாலும் தந்தி துர்கா முழு கர்நாடகத்தையும் கைப்பற்றல. கீர்த்திவர்மனை தென் கன்னட பகுதிகளில் கிபி 757 வரை தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தினான். காஞ்சியில சித்திரமாயன் என்ற போட்டி பல்லவ மன்னனுடன் சாளுக்கியர்கள் கூட்டணியில இருந்தாங்க. அதே நேரம் பட்டத்துக்குரிய 2ஆம் நந்திவர்ம பல்லவன் தந்தி துர்காவிடம் உதவி கேட்டான். உதவ முன்வந்த தந்தி துர்க்கன் தன்னோட மகள் ரேவாவை பல்லவனுக்கு மனம் முடிச்சு கொடுத்தான். மேலும் காஞ்சியை மீட்க படையுதவியும் செஞ்சான். தந்தி துர்காவுக்கு அப்புறம் அவனோட மாமாவான கிருஷ்ணா ஆட்சிக்கு வந்தான். இவன் கிபி 757ல கீர்த்திவர்மனை ஜெயிச்சு முழு கர்நாடகத்தையும் தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்தான். மேலும் இவன் வேங்கி சாளுக்கிய மன்னனான 4ஆம் விஷ்ணுவர்தனை ஜெயிச்சான். கிருஷ்ணாவுக்கு அப்புறம் அவனோட மகன்களான 2ஆம் கோவிந்தன் மற்றும் துருவனுக்கு இடையே வாரிசுரிமை போர் உண்டாச்சு. பல்லவர்கள் மற்றும் வேங்கி சாளுக்கியர்கள் 2ஆம் கோவிந்தனை ஆதரிச்சாங்க. இருந்தாலும் துருவன்
வாரிசுரிமை போர்ல ஜெயிச்சு மன்னனானான். துருவன் வடக்கில் பாலர்கள், குஜாரர்கள் உள்ளிட்ட பல்வேறு மன்னர்களை ஜெயிச்சான். வடக்க அயோத்தி வர படையெடுத்து ஜெயிச்சான். தெற்க பல்லவர்களை ஜெயிச்சு ராமேஸ்வரத்துல வெற்றி தூண் நாட்டினான். துருவனுக்கு அப்புறம் அவனோட மகன் மூன்றாம் கோவிந்தன் மன்னனானான். மூன்றாம் கோவிந்தனுக்கு அப்புறம் அமோக வருஷன் அரிய நிலை ஏறினான். அமோக வருஷன் ராஷ்டிரகூட ஆட்சியாளரிலேயே சிறந்தவனா கருதப்படுறான். இவன் கிபி 814 இருந்து 878 வரை 64 ஆண்டு ஆட்சியில இருந்தான். இவனை தென்னகத்தின் அசோகம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பஞ்சமி அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாரு. முந்தைய ஆட்சியாளர்களை போல கங்கர்கள், குஜாரர்கள், காலசூரி உள்ளிட்டோருடன் இவன் போர்ல ஈடுபட்டான். தன்னோட மகளை புதுகா அப்படிங்கிற கங்க மன்னனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தான். தெற்க பல்லவர்களோட நட்புறவை வச்சுக்கிட்டான். இவன் கவிராஜமாகா அப்படிங்கிற கன்னட மொழியினுடைய முதல் கவிதைய எழுதினான். இவனோட காலத்துல நிறைய கன்னட புலவர்களை இவன் ஆதரிச்சு வந்தான். இவன் மானியகேதாவை தலைநகரா நிறுவிக்கிட்டான். அமோக வருஷனுக்கு பின்னால 2ஆம் கிருஷ்ணா, 3ஆம் இந்திரா, 2ஆம் அமோக வருஷன் ஆகியோர் தொடர்ந்து ஆட்சி செலுத்தி வந்தாங்க. பிற்காலத்துல வந்த ராஷ்டிரகூட மன்னர்கள்ல 3ஆம் கிருஷ்ணா தவிர மற்ற மன்னர்கள் பெரிதா போர்கள் செய்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை. 3ஆம் கிருஷ்ணா கிபி 939 இருந்து 967 வரை ஆட்சியில இருந்தான். இவன் கங்கர், குஜாரர்கள், காலசூரி, சோழர் உள்ளிட்ட ஏகப்பட்ட மன்னர்களோட போர்ல ஈடுபட்டான். வடக்க கன்னோஜ் நகரத்தை கைப்பற்றினான். இவனோட ஆட்சியில நாடு வடக்க கன்னோஜில இருந்து தெற்க காஞ்சி வர பரவி இருந்துச்சு. கிபி 949 சோழர்களுக்கு எதிரான தக்கோலம் போர்ல சோழ இளவரசன் ராசாதித்தனை கொன்னான். இப்போருக்கு அப்புறம் தொண்டை மண்டலம் ராஷ்டிரகூடர் ஆளுகைக்கு கீழே வந்துச்சு. 3ஆம் கிருஷ்ணனுக்கு அப்புறம் 4ஆம் அமோக வருஷன் அரியணை ஏறினான். இவனோட காலத்துல நாடு வீழ்ச்சியை சந்திச்சு. ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி சாளுக்கியனான 2ஆம் தைலபனது செல்வாக்கின் கீழே போச்சு. அமோக வருஷனுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த கர்கா அப்படிங்கிறவன் சில ஆண்டுகளே ஆட்சியில் இருந்தான். கிபி 975 2ஆம் தைலபன் சுதந்திரத்தை அறிவிச்சு விட்டு கர்காவை கொன்னான். இதோட முடிஞ்சு இன்னொரு காணொளியில நம்ம சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.